அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை மனம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 36வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم إن من خياركم أحسنكم أخلاقا. இதுதான் ஹதீஸ். அவ்வளவுதான். إن من خياركم أحسنكم أخلاقا. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் நற்குணத்தால் அழகானவரே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, ஒரு மனிதர்களிடத்தில் சிறந்தவராக கருதப்படுவதற்கு அவருடைய நற்குணங்கள், நற்பண்புகள் அவசியமாக இருக்கின்றது. ஒரு இடத்தில் நற்பண்பு இல்லை, இந்த உலகத்திலே பெரும் கற்றறிந்தவராக இருக்கின்றார் அல்லது வசதி உடைத்தவராக இருக்கின்றார், பெரும் பதவியிலே இருக்கிறார் என்றால் வெளி தோற்றத்திலே மக்கள் அவருக்கு மரியாதை செய்வார்களே தவிர அந்தரங்கத்திலே உள்ளத்தால் அவருக்கு மரியாதை செய்ய மாட்டார்கள். மரியாதை செய்யலைன்னா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் என்பதற்காகவே மரியாதை செய்யப்படும். அவர் மரியாதைக்கு உரியவரும் அல்ல, மனதார மரியாதையும் செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். முக்கரிமர் ரஜுலு மகாபத ஷர்ரிஹி, கடைசியிலே வரக்கூடிய காலங்களிலே, உலக அழிவினுடைய கடைசி காலங்களிலே இப்படி ஒரு நிலை ஏற்படும். மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அதற்கு காரணம் அவர் மரியாதைக்கு உரியவர் என்பதற்காக வேண்டிய அல்ல, அவர் மூலமாக தீங்கு ஏற்படக்கூடாது என்று பயந்து மரியாதை செய்வார் என்பதாக பெருமானார் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரியாதை செய்கிற அளவுக்கு இவர் நற்பண்புடையவராக இருக்க மாட்டார். இவருக்கு மரியாதை செய்யலைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இவருக்கு சலாம் சொல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. அவர் நிக்கிற நேரத்துல நின்று 2 வார்த்தை பேசாம போயிட்டோம்னா நம்மளை பத்தி இவர் கழுவி ஊத்துவாரு. நல்லா இருக்கீங்களா, சரியா, இப்ப எல்லா நடைமுறையிலே சில மனிதர்களோடு நாம் உறவாடத்தான் செய்கின்றோம். நம்ம 2 வார்த்தை பேசலாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு பூரா நம்மளை தான் கரிச்சு கூட்டுவான் என்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்திலே மதிப்புக்குரியவராக இப்போது ஆகிறார் என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் ஒரு அரை வரியிலே செய்தியை சொல்லி முடித்து விட்டார்கள். இன்னமின் ஹையாரிக்கும், நிச்சயமாக உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னார், சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, நற்குணத்தால் மிக அழகானவரே என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். நற்குணத்தால் அழகாக இருக்கிற நேரத்திலே
ஒருவர் மக்கள் மன்றத்திலே மட்டும் சிறப்புக்குரியவராக இருப்பது இல்லை, மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நேசத்துக்குரியவராக ஆகிவிடுகின்றார். பெருமானாருடைய அன்பை அவர் பெற்று விடுகின்றார். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. பெருமானார் கூறுகிறார்கள், இன்னமின் அஹிப்பி அஹிப்பிக்கும் இளைய அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, நிச்சயமாக உங்களில் என்னிடத்திலே மிக அன்புக்குரியவர்கள், சிறந்த நற்குணம் உடையவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நற்பண்போடு நடக்கிற நேரத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கு அவர் என்ன செய்கிறார், தகுதியானவராக ஆகுவதாக இந்த ஹதீஸிலே நாம் காணுகின்றோம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் என்ன செய்கிறார், நற்பண்புகளோடு இருக்கின்றாரோ அவர் என்ன செய்கின்றார், முழுமையான ஈமான் படைத்தவர் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். சொன்னாங்க, வா குமலியின் ஈமானா, அவர் என்ன செய்கின்றார், முழுமையான ஈமான் உடையவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஒரு மனிதர்களிடத்திலே சிறந்தவராக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசமானவராக, அதே நேரத்திலே ஒரு முழுமையான ஈமான் உடையவராக எப்போது ஆகிறார் என்று சொன்னால், நற்பண்போடு நடக்கிற நேரத்திலே அவர் இந்த பாக்கியத்தை பெறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சரி, நற்பண்பு என்றால் என்ன? நற்பண்பு என்றால் என்ன சொல்லுகின்றார்கள்? நற்பண்பு என்பது முதலாவதாக சொல்லுகிறார்கள், நற்பண்பு என்பது பதிலில் மாரூஃபி, மற்ற மக்களுக்கு நன்மைகள் செய்வது. மற்ற மக்களுக்கு நன்மைகள் செய்வது, மற்ற மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அது என்ன செய்கின்றது, நமக்கு அது நற்பண்பாக இருக்கின்றது. அது நமக்கு நன்மைகளையும் பெற்றுத் தருகிறது. மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே நற்பண்பின் அடையாளமாக இருந்தாலும் கூட நமக்கு நன்மைகளை பெற்றுத் தருகிறது. அதை முதல்ல நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். இவருக்கு உதவி செய்வதனால நமக்கு என்ன ஆக போகுது என்பதாக அல்ல. நாம் எந்த அளவுக்கு பிற மக்களுக்கு உதவி செய்கின்றோமோ அது அவருக்கு நன்மையை பெற்றுத்தர. ஏன் என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் நற்பண்புக்கு நன்மை என்பதாகவே ஒரு பெயரை சொன்னார்கள். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்கிறார்? நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார். அவரை சம்ஆன் என்பதாக சொல்லப்படுது, சிம்மான் சொல்லப்படுகிறார். சரி, நவாஸ் பின் சம்ஆன் என்ற தோழர் கேட்கிறார், சால்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிர்ரி வல் இஸ்மி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பதாக நான் கேட்டேன். பெருமானார் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்பது நற்பண்பு என்பதாக சொல்லி முடித்து விட்டார். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். நன்மை என்றால் நற்பண்பு என்பதாக சொல்லிவிட்டார். வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக, ஒரு ஹதீஸ்ல ஃபீ சதரிக வருது, வ கரிஹத அய்யுத்தலா அலைஹின் நாஸ், பாவம் என்றால் எது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தலை நெருடலை ஏற்படுத்துகின்றதோ, பிற மக்கள் அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாயோ, அது எல்லாம் பாவங்களாக பெருமானார் சொல்லிவிட்டார். சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நற்பண்போடு நடக்கிற நேரத்திலே என்ன செய்கின்றோம், நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் பிர்ரு என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். பிர்ரு என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இபாதத்துக்கு கூறுகின்றார். லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்வார். நன்மை என்றால் என்ன? ஈமான் கொள்வதை நன்மை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் செய்வதை நன்மை என்பதாக அல்லாஹ் சொல்வான். அங்கே தொழுகையை பற்றி அல்லாஹ் நன்மை என்பதாக கூறுகிறார். ஜக்காத் அல்லாஹ் நன்மை என்பதாக கூறுவார். வாக்குகளை உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதை எல்லாம் நன்மை என்பதாக கூறுகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதர் நற்பண்போடு நடக்கிற நேரத்திலே எப்படி இபாதத்துகள் நன்மையாக ஆகின்றதோ அதே மாதிரி இதுவும் நன்மையாக ஆகின்றது. அதன் காரணமாகத்தான் எப்படி இபாதத்துகள் மீசான் என்ற தராசிலே நிறுத்தப்படுகின்றதோ அதே மாதிரி நற்பண்பு மீசான் என்ற தராசிலே
நிறுக்கப்படுவதாக பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்லுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது. பெருமானார் சொல்வாங்க, மாமின் ஷைஇன் யூலவு ஃபில் மீசானி அஸ்கல மின் ஹுஸ்னுல் குலுகி. மீசான் என்ற தராசிலே வைக்கப்படுவதிலே நற்பண்பை விட மிக வலுவானது, அஸ்கல்னா மிக கனமானது எதுவுமே இல்லை என்பதாக பெருமானார் சொல்வாங்க. மறுமை நாளை பொறுத்தவரை மீசான் என்ற தராசிலே நன்மையும் தீவிரிக்கப்படும். அப்ப என்ன செய்யறது? நன்மையின் தராசு கனமாக இருந்தால் தான் அவர் வெற்றி பெற முடியும். அவர் தான் சொர்க்கவாதிகள் எல்லாம் கூறுகிறார். அப்ப அந்த நன்மையின் தராசை கனமாக்குவதிலே நற்பண்பை விட சிறந்தது இல்லை என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸின் தொடர்ல பெருமானார் சொல்லுவாங்க, வைன்ன சாஹிப ஹுஸ்னில் குலுகி லா யப்லுகு பிஹி தரஜத சாஹிபி ஸலாத்தி வ ஸௌமி. நற்பண்பின் மூலமாக ஒருவர் என்ன செய்கின்றார்? பகலிலே நோன்பு நோற்று என்ன செய்யறது? நோன்பு நோற்ற தொழுகையை நிறைவேற்ற நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இப்படி வருகிறது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, நோன்பினுடைய தொழுகையுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதாக வருகின்றது. சரிப்பா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் நற்பண்பு என்பது என்று சொன்னால் என்ன? எப்படி வருது? இபாதத்துகளின் மூலமாக நாம் நன்மையை பெற்று நடந்து கொள்கிற நேரத்திலே நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை இங்கே கூறுகிறார்கள். சரி, நற்பண்புனா என்ன எழுதுகின்றார்கள்? நிறைய செய்தி எழுதுகிறார்கள். நற்பண்புனா என்ன சுருக்கமா சொல்ல போனா, முதலாவதாக எழுதுகின்றார்கள், பிற மனிதர்களை பார்க்க நேரத்திலே புன்முறுவலோடு பார்ப்பதை தான் நன்மை என்பதாக பெருமாள் கூறுகிறார்கள். பிற மனிதர்களை பார்க்க நேரத்திலே மகிழ்ச்சியான முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு பொதுவாக பார்க்க வேண்டும். இது முதலாவது விஷயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பெருமானார் சொல்வாங்க, செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயலையும் சாதாரணமாக கருதாதே. அந்த ஹதீஸில் அடுத்து பெருமானார் சொல்வார்கள், ஒரு சகோதரனுடைய முகத்தை புன்முறுவலோடு பார்ப்பதும் தர்மம் என்பதாக பெருமானார் சொல்வாங்க. அப்ப நற்பண்புடைய முதலாவது விஷயமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த மனிதர்களை பார்க்கும் நேரத்திலே புன்முறுவலோடு பார்க்க வேண்டும் என்பதாக முதலாவதாக சொல்வாங்க. இரண்டாவதாக பெருமானார் சொல்வாங்க, கலிமத்து தையிபத்த சதக்கா, அதாவது நல்ல வார்த்தைகளை பேசுவது தர்மம் என்பதாக கூறுகிறார்கள். அப்ப புன்முறுவலோடு பார்ப்பது என்பது என்ன செய்து நற்பண்பாக இருக்கிறது, சதக்காவின் நன்மையை பெற்றுத் தருகிறது. அதே மாதிரி நல்ல வார்த்தையை பேசுவது என்பது நற்பண்பாக இருக்கிறது. நல்ல இங்க ரெண்டையுமே பாருங்க, ஒரு வகையில் அது நற்பண்பாக இருக்கிறது, ஒரு வகையில் நமக்கு அந்த சதக்காவின் நன்மையை பெற்றுத் தருகிறது. பெருமானாரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், வலவ் குன்த ஃபல்லன கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக. நபியே, நீங்கள் என்ன செய்யல? கடுகடுத்த முகத்தோடு கடினமான வார்த்தை சொல்லக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டும் அவர் விரண்டோடி இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப பெருமானாரை சுற்றி சஹாபாக்கள் இருந்ததற்கு பெருமானாரை பற்றி அல்லாஹ் தஆலா இரண்டு நற்பண்பை தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஒன்று, மலர்ந்த முகத்தோடு பெருமானார். அதுக்காக தவறு செய்யும் நேரத்திலே கண்டிக்கிறது என்பது வேறு விஷயங்கள். தவறு செய்ய நேரத்தில் சஹாபாக்கள் தவறு செய்த நேரத்திலே பெருமானார் கண்டித்தார்கள், அவருடைய முகங்கள் சிவந்து போனது என்பதால ஹதீஸ்ல வருகிறது. அது எப்போதாவது வர வேண்டும். பெருமானார் சொல்லுவாங்க, சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னால் தாமதமாக கோபம் வந்து உடனே அடங்கிவிட வேண்டும். ஒருத்தர் கண்டிக்க வீட்டை ஒருத்தர் தப்பு செய்யறாங்க, அதுக்காக வந்து தப்பு செய்யறதுல பூரா சிரிச்சுக்கிட்டே பழகாம செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக கண்டித்து விட்டு அதோட நார்மலுக்கு வந்து விட வேண்டும். அதே நான் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் வந்து சிரமமாயிட்டு. என்ன சொல்றாங்க? முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலர்ந்த முகம். இரண்டாவது என்ன செய்யறது? நல்ல வார்த்தையை பேசுவது. மூன்றாவதாக எழுதுகிறாங்க, கஃபுல் கதா, கஃபுல் அதா எஹ்தி மாளிகும், அடுத்தவர்களுடைய மூலமாக ஏற்படக்கூடிய சிரமத்தை சகித்துக் கொள்ளுதல். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்க நடக்கிறது மாதிரி அடுத்தவங்க நம்மளுக்கு நடந்து கொள்வார்கள் சொல்ல முடியாது. அவர் சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சிரமத்தில் நாம் என்ன செய்ய சகித்துக் கொள்ள வேண்டும். நாலாவதாக எழுகின்றார்கள், அவருக்கு பிரதியாக நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நமக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்பதற்காக அவர் பழிக்கப்படி வாங்காமல் அவருக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். பெருமானார் அவர்களுக்கு மக்கள் கொடுக்காத கஷ்டங்கள் அல்ல, எல்லா கஷ்டத்தை பெருமானார் சகித்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் பிற மக்களுக்கு செய்தார்கள், நன்மைகள் தான் செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லா விஷயத்திலுமே பார்க்கின்றோம், பெருமானாருக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்தார். ஒரு வரலாறு ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா, பத்தகை மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, மக்கள் எல்லாம் என்ன ஆகுமோ மக்கத்தை காப்பீடு நடுங்கி போயிருக்காங்க, மக்கத்துக்காக நடுங்கி போயிருக்காங்க, என்ன செய்ய போறாங்க என்பதாக. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க. பெருமானார் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? இன்று யாரும் பழிவாங்கப்பட மாட்டீர்கள் சொல்லுவாங்க. ஸ்ரீபாலைக்கும்